இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தெளிவையும் இலக்கையும் அடைய ரமலான் மாதத்தை தொடர்ந்து உணர்ந்து வரவேற்போம். பிரதமர் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய மட்டுமின்றி தெளிவையும் இலக்கையும் அடைய நோன்பின் தேவைகளையும் ரமலான் மாத நடைமுறைகளையும் புரிந்து கொள்ள இம்மாதத்தை இஸ்லாமியர்கள் ஆழமாக உணர வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். ரமலான் முழுவதிலும் நோன்பை மேற்கொள்வதில் ஊக்கத்துடன் மனக்கட்டுப்பாட்டு உணர்வையும் அவசியம் என்று அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதே வேளையில் மேற்கொள்ளப்படும் நோன்பு சுய ஒழுக்கத்தையும் பணிகளையும் தினசரி கடமைகளையும் முழு மனதுடன் நிறைவேற்றும் விருப்பத்தையும் அதிகரிப்பதாக ஸ்ரீ அன்வார் கூறினார். இந்த நடைமுறைக்கு பின்னால் உள்ள இன்பத்தின் உச்சம் பக்தியை அடைவதாகும். இது நோன்பின் மூலம் குணநலன்களை உருவாக்கும் செயல்முறை வழி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள் வியாழக்கிழமை முதல் ஒரு மாதத்திற்கு நோன்பு அனுசரிக்கப்படவிருக்கின்றனர். ஜொஹூரில் 11 பெர்ஜத் தொகுதி தலைவர்கள் பதவி விலகுவதாக அறிவிப்பு. நீண்ட காலமாக நீடித்து வந்த தலைமைத்துவ நெருக்கடி மற்றும் கட்சி தலைமைத்துவம் அதை விவேகத்துடன் கையாள தவறியது ஆகியவற்றை தொடர்ந்து ஜொஹூரில் உள்ள பெர்ஜத் கட்சியின் 11 தொகுதி தலைவர்கள் தங்கள் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பொந்தியான், சிம்பாங் ரெங்காம், செம்புரோங், மெர்சிங், ஜொஹூர் பாரு, பெங்கராங், லாபிஸ், தாஞ்சோங் பியோய், ஸ்ரீகாடிங், லெடாங் மற்றும் புலாய் ஆகியவையே அந்த தொகுதிகளாகும். அவர்களின் பதவி விலகல் மறைமுகமாக சம்பந்தப்பட்ட அனைத்து தொகுதிகளையும் கலைக்க வழிவகுத்ததாக அத்தொகுதிகளின் தலைவர்களை பிரதிநிதிக்கும் பொந்தியான் தொகுதி தலைவர் இஷா அப்துல் ஹமீத் தெரிவித்தார். மெர்சிங் மற்றும் லாபிஸ் தொகுதி தலைவர்கள் தங்களின் அதிகாரப்பூர்வ பதவி விலகல் கடிதங்களை கட்சி பொதுச் செயலாளர் ஸ்ரீ முகமது அஸ்மின் அலிக்கு அனுப்பிவிட்ட வேளையில் இதர தொகுதிகளின் தலைவர்கள் விரைவில் அனுப்ப உள்ளனர். தொகுதி தலைவர்களையும் அடிமட்ட உறுப்பினர்களையும் ஒன்றிணைக்க பெர்ஜத் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ முஹுதீன் யாசினும் ஜொஹூர் பெர்ஜத் தொடர்பு பிரிவு தலைவர் டாக்டர் ஷருடின் ஜமாலும் தவறியதை தொடர்ந்து குறிப்பாக மாநில தேர்தல் நடைபெறவிருக்கும் இவ்வேளையில் தொடர்ந்து இப்பதவியை வகிப்பதற்கான நம்பிக்கையை அவர்கள் இழந்துள்ளனர். ஜொஹூரில் ஊழலை எதிர்ப்பதற்கான முயற்சிகள் சமரசமின்றி செயல்படுத்த மாமன்னர் உத்தரவு. ஜொஹூர் மாநில அரசாங்கத்தின் அனைத்து துறைகள் மற்றும் நிறுவனங்களில் ஊழலை எதிர்ப்பதற்கான முயற்சிகள் சமரசம் இல்லாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். மாநிலத்தின் நல்வாழ்வும் செழிப்பும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதில் நிர்வாகத்தின் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் முக்கிய அம்சங்களாகும் என்று அவர் தெரிவித்தார். இஸ்தான் பாசிர் பிலாங்கியில் ஜொஹூர் மந்திரி புசார் வான் ஹாஃபிஸ் கசி மற்றும் மாநில அரசாங்க தலைமை செயலாளர் முகமது ரிடா அப்துல் காதிர் ஆகியோர் மாமன்னரை சந்தித்த போது இச்செய்தி வழங்கப்பட்டதாக மாமன்னரின் முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பாசிர்குடாங் மாநகராண்மை கழக பண்டாரிடத்தின் படுகா ஹசாரிசா ஜாலில் மற்றும் மாநில நில மற்றும் சுரங்க இயக்குனர் முகமது சாஹிப் அலி ஆகியோரும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். பெர்ஜத்துவின் லாரூட், லெம்பா பந்தாய், கபாலா பத்தாஸ் மற்றும் தஞ்சோங் கிளைகள் கலைக்கப்படவில்லை. பெர்ஜத் கட்சியின் லாரூட், லெம்பா பந்தாய், கபாலா பத்தாஸ் மற்றும் தஞ்சோங் கிளைகள் கலைக்கப்பட்டதாக கூறப்படும் கூற்றை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீ முகமது அஸ்மின் அலி மறுத்துள்ளார். கட்சியின் நற்பெயரையும் கண்ணியத்தையும் சேதப்படுத்துவதோடு கட்சியின் நிலைத்தன்மைக்கு தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் ஒரு சில தனிநபர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீய செயல் இதுவாகும் என்று அவர் சாடினார். அந்த கூற்று அடிப்படையற்றது என்றும் கட்சியின் அரசியலமைப்பின் விதிகள் மற்றும் பொது பேரவை விதிகளுக்கு முரணானவை என்றும் அவர் கூறினார். கிளை தலைவர் உட்பட எந்த கட்சி உறுப்பினருக்கும் கட்சி கிளைகளை கலைக்கும் அதிகாரத்தை அதன் அரசியலமைப்பு வழங்கவில்லை என்று அஸ்மின் அலி விளக்கம் அளித்துள்ளார். உள்நாட்டவர்களை உட்படுத்தியே அதிகமான காசநோய் சம்பவங்கள் பதிவு. தற்போது நாட்டில் பதிவாகி வரும் காசநோய் சம்பவங்களில் 85 விழுக்காட்டு உள்நாட்டினரை உட்படுத்தியதாகும். எஞ்சிய 15 விழுக்காட்டு சம்பவங்கள் மட்டுமே வெளிநாட்டவரை உட்படுத்தியது. எனவே வெளிநாட்டவரின் வருகையை காசநோய் பரவலும் தொடர்பு படுத்தி கூறுவது தவறானது என்று தெரிவித்த சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது, உள்நாட்டை சேர்ந்தவர்களுக்கே இந்நோய் தொற்று அதிகம் பரவி உள்ளதாக சுகாதார அமைச்சின் அண்மைய தரவுகள் காட்டுவதை சுட்டிக்காட்டினார். இந்த அதிகரிப்பு மக்கள் மத்தியில் இந்நோய் பரவும் அபாயத்தை
காட்டுவதோடு அலட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமையையும் உணர்த்துவதாக முகநூல் பதிவில் டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறியிருந்தார். பொது சுகாதாரத்தின் அடிப்படையில் காசநோய் புதிதாக ஒன்று அல்ல என்றும், அது நீண்ட காலமாகவே இருந்தாலும் அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் தீவிர கவனம் தேவைப்படுவதாகவும் அவர் விவரித்தார். மேலும் காசநோய் என்பது வெறும் மருத்துவத்தை உட்படுத்தி மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற சமூக பொருளாதார காரணங்களுடனும் அந்நோய் பிணைக்கப்படுவதாக அவர் அப்பதிவில் தெரிவித்தார். மின் கம்பிகளை திருடிய 4 போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. ஸ்லாங்கூர் செமிங்கே கயங்கான் செட்டியா எக்கோஹில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி அருகே உள்ள தெனாகா நேஷனல் நிறுவனத்திற்கு சொந்தமான மின் கம்பிகளை திருடிய 4 போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. இச்சம்பவம் குறித்து நேற்று காலை மணி 6:54 அளவில் புகார் கிடைத்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியாத 4 ஆடவர்கள் சாம்பல் நிற காரை பயன்படுத்தி இச்செயலை புரிந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக ஏசிபி நஸ்ருன் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். டிஎன்பிக்கு சொந்தமானது என சந்தேகிக்கப்படும் மின் கம்பிகளை திருடிய அந்த ஆடவர்கள் அங்கே வசிக்கும் உள்ளூர்வாசிகளால் கண்டிக்கப்பட்ட பின்னர் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 431A கீழ் தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இது குறித்து தகவல் அறிந்தவர்கள் அருகில் இருக்கும் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். சாரா தொகை உதவியாக உள்ளது. ரமலான் காலம் முழுவதும் சஹூர் உணவுகளை தயாரிப்பதற்கும் நோன்பு திறப்பதற்குமான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் பிப்ரவரி 9 விநியோகிக்கப்பட்ட ரஹ்மா அடிப்படை உதவித்தொகை சாரா முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சாரா உதவித்தொகை மாதாந்திர செலவுகளின் சுமையை குறைக்க உதவி உள்ளதோடு குறிப்பாக ரமலான் மற்றும் நோன்பு பெருநாளுக்கு முன்னதாக அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தை எதிர்கொள்வதிலும் துணை புரிந்துள்ளதாக சிலர் கூறினர். அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் இந்த உதவி அடிப்படை பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கு துணை புரிவதை விடுத்து குடும்ப தேவைகளை மிகவும் திட்டமிட்ட முறையில் நிர்வகிக்க வழிவகுப்பதாக அவர்கள் பெருமையுடன் தெரிவித்தனர். இதனிடையே இந்த சாரா உதவி தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் மிகவும் உதவியாக உள்ளதாக கூறிய 4 பிள்ளைகளுக்கு தந்தையான வியாபாரி ஒருவர் தற்போது தமது நிலையற்ற வருமானத்திற்கு இது உதவியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஜின்சாங்கில் 12 பணப்பட்டுவாடா இயந்திரங்களின் திரை உடைப்பு, 60,000 ரிங்கெட்டிற்கு மேல் இழப்பு. கோலாலம்பூர் ஜின்சாங் சுற்றுவட்டார பகுதியில் 12 பணப்பட்டுவாடா இயந்திரங்கள் ஏடிஎம்மின் திரை உடைக்கப்பட்டதால் 3 வங்கிக் கழகங்கள் 60,000 ரிங்கெட்டிற்கும் அதிகமான இழப்பை எதிர்நோக்கியுள்ளன. திங்கட்கிழமை காலை மற்றும் பிற்பகல் தொடங்கி இரவு வரை நடந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு வங்கி தரப்பிடம் இருந்து புகார் கிடைத்ததாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பஸ்ரி சகோனி தெரிவித்தார். தங்களின் 3 பணப்பட்டுவாடா இயந்திரங்கள் உடைக்கப்பட்டிருப்பதாக ஜின்சாங் செலத்தாங் மேபேங்க் வங்கி தரப்பிடம் இருந்து முதல் புகார் கிடைத்ததாக பஸ்ரி சகோனி கூறினார். பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது இச்சம்பவம் நிகழ்ந்திருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் மொத்தம் 4,000 ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதோடு ஜின்சாங் உத்தாராவில் ஆர்எச்பி வங்கி கிளையின் 2 இயந்திரங்களும் பப்ளிக் பேங்க் வங்கி கிளையின் 7 இயந்திரங்களும் உடைக்கப்பட்டதாக மேலும் 4 புகார்கள் பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மொத்த இழப்பு 60,000 ரிங்கெட் என கணக்கிடப்பட்டுள்ளது. போலீஸ் புகார்களை தொடர்ந்து சந்தேக நபரை கண்டுபிடிக்க தங்கள் தரப்பு ஒரு சிறப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடலில் மூழ்கிய மியான்மர் மாணவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை கோலத்தரங்கானு பத்துபுரோக் கடற்கரை அருகே குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி இறந்ததாக நம்பப்படும் மியான்மர் நாட்டை சேர்ந்த மாணவரின் உடல் நேற்று அதிகாலை கண்டெடுக்கப்பட்டது. தனியார் உயர்கல்வி கழகத்தில் பயின்ற 18 வயதான சிது மோ லுவின் எனும் அந்த மாணவரின் சடலம் அதிகாலை மணி 2:30க்கு கண்டெடுக்கப்பட்டதாக கோலத்தரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஸ்லி முகமது நோர் தெரிவித்தார். சம்பவ இடம் நிகழ்ந்த இடத்திலிருந்து 350 மீட்டர் தொலைவில் கரை ஒதுங்கிய அம்மாணவரின் உடலை கடற்கரையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த SAR பணிகள் பயணியாளர்கள் கண்டுபிடித்ததாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அஸ்லி முகமது நோர் தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்ட பின்னர் அம்மாணவரின் உடல் சுல்தானா நோர் சாஹிரா மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார். தமது 3 நண்பர்களுடன் விடுமுறையை கழிக்க தெலங்கானு வந்த அந்த மாணவர் பத்துபூரோக் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்தார்.
ஒரே குடும்பத்தில் 5 பலி. சம்பவத்திற்கு முன்னர் வாக்குவாதம் ஏற்பட்டது. சாட்சி வாக்குமூலம். பஹாங் குவாந்தானின் சேரத்திங் தாமாய் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 இறந்த நிலையில் மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் நெஞ்சை உலுக்கும் இச்சம்பவத்திற்கு முன்னதாக வாக்குவாதம் ஏற்பட்டு சத்தம் கேட்டதாக சாட்சி ஒருவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபரின் இளைய உடன்பிறப்பான அந்த சாட்சி காலை மணி 7 அளவில் தனது படுக்கை அறையில் இருந்தபோது சத்தம் கேட்டதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஷாரி அபுசாமா தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அந்த சாட்சி தமது தாயாரை இரத்த காயத்துடன் கண்டதாகவும் அவர் தங்கள் வீட்டு பின்புறத்தில் இருந்த உறவினர் ஒருவரிடம் உதவி கோருமாறு கூச்சலிட்டதாகவும் ஏசிபி அசாரி விவரித்தார். பாதுகாவலராக பணிபுரியும் சந்தேக நபர் உட்பட அவ்வீட்டில் 8 குடும்ப உறுப்பினர்கள் வசித்து வந்த வேளையில் இல்லத்தரசியான அவரின் மனைவி, 2 மகள்கள், அவரின் தாய் மற்றும் 3 தம்பிகள் இருந்ததாகவும் ஏசிபி அசாரி கூறினார். ஆனால் சம்பவத்தின் போது 6 மட்டுமே வீட்டில் இருந்துள்ளனர்.